மதுரை உத்தங்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? சரியாக எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? முழு விவரங்களை வழங்கல. வணக்கம். திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் தற்போது மதுரையில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக 3400 பொதுக்குழு உறுப்பினர்கள், 4000க்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் என கிட்டத்தட்ட 8000 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழைப்புதல் கடிதம் உள்ளவர்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்க துவங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே திமுக சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் என அனைவருமே தற்போது இந்த ஊத்தங்குடி, அதாவது தற்போது பொதுக்குழு நடக்கும் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில், தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் இங்கு இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த பொதுக்குழு கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், மதுரையில் இந்த பொதுக்குழு கூட்டம் 1977க்கு பிறகு நடைபெறுகிற இந்த கூட்டம் மதுரையை மையமாக வைத்து திமுக இந்த பொதுக்குழுவை நடத்துகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதியிலும் இலக்கு என்ற அடிப்படையில் தான் தற்போது தங்கள் பணிகளை அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். 234 தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர் என அவர்களையும் நியமித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்கள் இருக்கும் நிலையில் இன்று நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து நிர்வாகிகளையும் ஊக்கப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சிறப்பான விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சைவம் மற்றும் அசைவம் என சிறப்பான விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வருகின்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெற்றாலும் கூட ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகள் குறைவாக இருக்கின்றன. திமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலிலே மதுரை மற்றும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெரிய அளவு வெற்றி எதிர்பார்த்தார்கள். ஆனால் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கிடைத்த அளவுக்கு போதுமான அளவு தென் மாவட்டங்களில் திமுக எதிர்பார்த்த அளவு கிடைக்கவில்லை என்பது முக்கியமான விஷயம். அது மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் 10,000 ஓட்டு வித்தியாசத்திலே நிறைய இடங்களுக்கு வெற்றி வாய்ப்பை திமுக தென் மாவட்டங்களில் இழந்திருக்கிறது. எனவே அதை ஈடு சகை வகையிலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான பணிகளையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தென் மாவட்டங்களில் வாக்குகளை கவர வேண்டும் என்ற அடிப்படையிலும், மேலும் தென் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே திமுக சார்பில் பல்வேறு தொழிற்சாலை மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டமானது திமுக மதுரையை மையமாக வைத்து, தென் தமிழகத்தினுடைய நுழைவாக இருக்கக்கூடிய மதுரையை மையமாக வைத்து இந்த பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அணிகளுக்கு ஒப்புதல் வழங்குதல் உள்ளிட்ட, மேலும் அந்த வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இயல்பாகவே நடக்கும். ஆனால் புதிய பொறுப்பாளர்கள் இந்த பொதுக்குழுவில் நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் புதிய இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று ஏற்கனவே கூறப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர்கள் திமுக இருக்கிறார்கள். எனவே கூடுதலாக 2 துணை பொதுச் செயலாளர்கள் என மொத்தம் 7 துணை பொதுச் செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் உரை 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக தொண்டர்கள் மத்தியில் அந்த உரை மிகுந்த எதிர்பார்ப்பை இருக்கிறது. மேலும் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டு வரப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு கூட்டமே வருகின்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் உரையும் அவ்வாறு இருக்கும். மேலும் புதிய நிர்வாகிகள் மற்றும் புதிய பொறுப்பாளர்களும் இந்த பொதுக்குழுவில் போடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிகுந்த பொதுக்குழுவாக இது இருக்கிறது.